This sermon, Modern Events Are Made Clear by Prophecy, was delivered on Monday evening, December 6, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Banquet at the Orange Bowl in San Bernardino, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா சான் பெர்னாண்டினோவில் உள்ள ஆரஞ்சு பவுல் என்னும் இடத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷக வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய விருந்தில் மாடர்ன் ஈவென்ட்ஸ் ஆர் மேட் கிளியர் பை ப்ராபசி, தற்கால நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்படுகின்றன என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Now we find out Balaam, of course, he couldn't see. He went out and looked upon the people and said, "Now, just a minute. We're great big people up here. You're just a scattered bunch, you see. And we all believe the same." இப்பொழுது உண்மையாகவே பிலேயாமினால் காண முடியவில்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். அவன் வெளியே சென்று ஜனங்களை நோக்கி பார்த்து, இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம் பொறுங்கள், நாம் ஒரு பெரிய ஜனங்களாய் இருக்கிறோம், நீங்கள் வெறுமன ஒரு சிதறடிக்கப்பட்ட கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்றான். உங்களுக்கு புரிகிறதா? நாம் எல்லோருமே ஒரே தேவனைத்தான் விசுவாசிக்கிறோம் என்றான். That's true. They all believe the same God. They all worship Jehovah. Look at Balaam sacrificed 7 altars, God's perfect number, the 7 churches. 7 rams, speaking of the coming of the Lord. அது உண்மை. அவர்கள் எல்லோருமே ஒரே தேவனை விசுவாசித்தனர். அவர்கள் எல்லோருமே யெகோவாவையே தொழுதனர். பிலேயாமினுடைய பலியை நோக்கி பாருங்கள். 7 பலிபீடங்கள், தேவனுடைய பரிபூரண எண். 7 சபைகள் பாருங்கள். 7 ஆட்டுக்கடாக்கள் கர்த்தருடைய வருகையை பற்றி பேசுகின்றன. Fundamentally, he was just as fundamental as Moses was. But you see, there wasn't a divine vindication. In there, they were both prophets. அடிப்படையில் அவன் மோசேயைப் போலவே அடிப்படையில் சரியாக இருந்தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கே ஒரு தெய்வீக ரூபகாரப்படுத்துதல் இல்லாதிருந்தது. ஆனால் அங்கே இருவருமே தீர்க்கதரிசிகளாயிருந்தனர். But under Moses' ministry, there was a supernatural pillar of fire, a light that hung with the camp. ஆனால் மோசேயினுடைய ஊழியத்திலோ இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அக்னி ஸ்தம்பமும் பாளையத்திலே ஒரு ஒளியும் தொங்கிக் கொண்டிருந்தது. There was divine healing. There was a shout of the king in the camp. Great signs, divine healing and wonders and things performed among them. It was a sign of a living God among these people. அங்கே தெய்வீக சுகமளித்தல் இருந்தது. அங்கே மகத்தான அடையாளங்களும் பாளையத்திலே ராஜாவின் ஜெய கம்பீரமும் இருந்தது. அவர்களுக்கு மத்தியிலே தெய்வீக சுகமளித்தலும் அற்புதங்களும் மற்ற காரியங்களும் நிகழ்த்தப்பட்டன. அதுவே அவருடைய ஜனங்களுக்கு மத்தியில் காணப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு அடையாளமாயிருந்தது. Fundamentally, it's both right. And Balaam tried to persuade the people and bewitched them into it. When? Just before they reached the promised land. Another day or two they'd been in the promised land. அடிப்படையில் அவர்கள் இருவரும் சரியாக இருந்தனர். பிலேயாம் ஜனங்களை சம்மதிக்க வைக்க முயற்சித்து அவர்களை அதற்குள்ளாக மயக்கினான். எப்பொழுது? அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைவதற்கு சற்று முன்னரே அவ்வாறு செய்தான். இன்னும் ஒரு நாளிலோ அல்லது 2 நாளிலோ அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்திருப்பார்கள். Now I'm afraid. This is a hard mark to make. Some of these days I'll be shot for it. But remember this, that the churches are being bewitched with this ecumenical council. He's taking it right into it to say you're the same group. ஆனால் இப்பொழுது நான் பயப்படுகிறேன். இது கூறுவதற்கு ஒரு கடினமான அடையாளமாகும். அதாவது, இந்நாட்களில் ஒன்றில் நான் இதற்காக சுடப்படுவேன். ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது, சபைகள் உலக ஆலோசனை சபை சங்கத்தால் மயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவன் நீங்கள் யாவரும் ஒரே குழுவினர் என்று கூறும்படியாகவே உங்களை அதற்குள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரே குழுவினர் அல்லவே. Come out from among that stuff and be separated. It certainly is. It's true. We'll keep away from that stuff as far as you can from it. அந்த காரியங்களுக்கு மத்தியிலிருந்து வெளியே வந்து பிரித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அது உண்மையாயிருக்கிறது. நாம் அந்த காரியத்திற்கு மத்தியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். உங்களால் முடிந்த அளவு அதிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி இருங்கள். Balaam said, our children marry together because after all we believe the same God. How can two walk together unless they agree? பிலேயாம், நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொள்ள அனுமதிப்போம், ஏனென்றால் எப்படி இருந்தாலும் நாம் ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம் என்றான்.
2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களா? How can you walk with God unless you're agreed with His Word? How can you add creeds and so forth to it when you're ordained not to do it or commanded not to do it? You can't do it. There's no way of doing it, brother and sister. தேவனுடைய வார்த்தையோடு ஒருமித்திருந்தால் ஒழிய அவரோடு எப்படி நடக்க முடியும்? வார்த்தையோடு கோட்பாடுகளையும் மற்றவைகளையும் கூட்டக்கூடாது என்று நீ நியமிக்கப்பட்டிருக்கும் போது அல்லது அதை செய்யாதபடி கட்டளையிடப்பட்டிருக்கும் போது உங்களால் எப்படி அதை செய்ய முடியும்? உங்களால் அதை செய்ய முடியாது. சகோதரனே, சகோதரியே, அதை செய்வதற்கான வழியே கிடையாது. You can't mix that leaven with the unleavened. Oil and water will not mix. Darkness and light will not mix. Light so much powerful it just puts the darkness out. உங்களால் அந்த புளிப்புள்ளதை புளிப்பில்லாதோடு கலக்க முடியாது. தண்ணீரும் எண்ணெயும் கலவாது, இருளும் ஒளியும் கலவாது. ஒளியானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அது இருளை அப்படியே வெளியே தள்ளிவிடுகிறது. So we cannot mix it together. Neither can you mix sin in the world together. You can't mix church and denomination together. You can't mix church and creed together. You can't mix the world and the gospel together. It won't mix. ஆகையால் நாம் இதை ஒன்றாக கலக்க முடியாது. உங்களால் ஒருபோதும் உலகத்தின் பாவத்தோடு ஒன்றாக கலக்க முடியாது. உங்களால் சபையையும் ஸ்தாபனத்தையும் ஒன்றாக கலக்க முடியாது. உங்களால் சபையையும் கோட்பாட்டையும் ஒன்றாக கலக்க முடியாது. உங்களால் உலகத்தையும் சுவிசேஷத்தையும் ஒன்றாக கலக்க முடியாது. அதுவும் கலவாதே. Come among them, be ye separated, saith God. I'll receive you to myself. You'll be my sons and daughters. I'll be God to you. தேவன் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்கிறார். We can never do it until these things are manifested in the Word of God, for the hour is proved to be the truth. Follow in the footsteps. இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் வரையிலும் இந்த வேளைக்கான தேவனுடைய வார்த்தையானது சத்தியமாய் இருக்கும்படி நிரூபிக்கப்படும் வரையில் நாம் அதை ஒருபோதும் ஒன்றுமே செய்யவே முடியாது. அடிச்சுவடுகளில் பின் செல்லுங்கள். Pentecost, that's why Luther lost his message. That's how Wesley lost his message. பெந்தேகோஸ்தே, அந்த காரணத்தினால்தான் லூதர் தன்னுடைய செய்தியை இழந்தார். அந்த விதமாகவே வெஸ்லி தம்முடைய செய்தியை இழந்தார். See, if the Wesley church would have went on, they'd been Pentecostals. If the Luthers went on, they'd been Methodists. See? பாருங்கள், வெஸ்லியின் சபையானது தொடர்ந்து சென்றிருக்குமேயானால் அவர்கள் பெந்தேகோஸ்துகளாக இருந்திருப்பர். லூதரன்கள் தொடர்ந்து சென்றிருந்தால் அவர்கள் மெத்தோடிஸ்டுகளாக இருந்திருப்பர். புரிகின்றதா? Now if the Pentecostals go on, it'll be the bride. If you hang back and keep going back in the world like you're going now, you'll be lost. It'll only be the shuck and the stalk is to be burned. We know that. இப்பொழுது பெந்தேகோஸ்துக்கள் தொடர்ந்து செல்வார்களேயானால் அவர்கள் மனவாட்டியாயிருப்பர். நீங்கள் பின்தங்கி இப்பொழுது நீங்கள் சென்று கொண்டிருக்கிறது போலவே உலகத்தில் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தால் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். அது பதராய் மாத்திரமே இருக்கும். தண்டோ சுட்டரிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. நாம் அதை அறிவோம். He'll gather his wheat into the garner, but the husk he'll burn with unquenchable fire, although it was a carrier. அவர் தம்முடைய கோதுமையை களஞ்சியத்திற்குள் சேர்ப்பார். ஆனால் பதரை அது சுமந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அவர் அதை அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார். It certainly carried it, but the life left it as soon as it became a leaf. It went on out to make something else until it come to its full stature. அது நிச்சயமாகவே சுமந்தது. ஆனால் ஜீவன் அதனை விட்டு சென்றவுடனே அது ஒரு இலையாக மாறி அது தன்னுடைய முழு வளர்ச்சியை அடையும் வரையில் தொடர்ந்து சென்று ஏதோ ஒன்றை செய்கிறது. So the church come through justification, sanctification, baptism, the Holy Ghost, restoration of gifts, right on into the form image of Christ. ஆகையால் சபையானது நீதிமானாகுதலினூடாகவும் பரிசுத்தமாகுதலினூடாகவும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினூடாகவும் வரங்கள் திரும்பளிக்கப்படுதல் வந்து உருவாக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக செல்கிறது. Christ is the bridegroom, the church is the bride, and the bride is a part of the bridegroom. கிறிஸ்து மணவாளனாயிருக்கிறார், சபை மணவாட்டியாயிருக்கிறது, மணவாட்டி மணவாளனின் பாகமாக இருக்கிறார். It'll have to be a word church, not a denominational church. It'll be the word church, the word that's made known with the vindicated word of God. அது வார்த்தையான சபையாய் இருக்க வேண்டுமே என்று ஒரு ஸ்தாபன சபையாய் இருக்க கூடாது. அது வார்த்தை சபையாய் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாய் தேவனுடைய வார்த்தையால் நிரூபிக்கப்பட்டதாயிருக்கும். Balaam, he couldn't see the difference. Many came. Pharaoh couldn't see it. Though it vindicated right before it. பிலேயாம், அவரால் அந்த வித்தியாசத்தை காண முடியவில்லை. அநேகரால் காண முடியவில்லை.
பார்வோனுக்கு முன்பாக அது ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்தும் அவனால் அதை காண முடியவில்லை. Dathan couldn't see it. Dathan come out there and he seen Moses and no, he went out there and said, "You try to think you're the only one of the bunch. The whole congregation's holy." தாத்தானால் அதை காண முடியவில்லை. தாத்தான் அங்கிருந்து வெளியே வந்தான். அவன் மோசேயை கண்டான். மோசேயை அறிந்திருந்தான். அவன் அங்கே வெளியே சென்று, இந்த கூட்டத்தில் நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறீர் என்று சிந்திக்க முற்படுகிறீரா? முழு சபையுமே பரிசுத்தமாய் உள்ளதே என்றான். God never did deal with like that. He ought to know better than that. தேவன் அந்த விதமாக தொடர்பு கொண்டதே இல்லை. அதை காட்டிலும் அவன் மேலானதை அறிந்திருக்க வேண்டும். And he said, "Well, the whole congregation's holy. You try to make yourself, if we'd say it today in a street expression, the only pebble on the beach." அவன் முழு சபையுமே பரிசுத்தமாய் இருக்கிறது, நீரோ உண்மையே பரிசுத்தமாய் காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறீர் என்றான். நாம் இதை இன்றைக்கு வீதியில் பேசும் பாணியில் கூறுவோமானால் கடற்கரையின் மேலுள்ள ஒரே ஒரு கூழாங்கல் என்பதாகும். And Moses knew that God had sent him down there for that. He just said, "Lord, fell in the doorway of the tabernacle," and God said, "Separate yourself from me." Amen. And he swallowed him up. தேவன் மோசேயை அதற்காக அங்கே அனுப்பியிருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகவே அவன், "கர்த்தாவே" என்று கூறி ஆசரிப்பு கூடார வாசலில் விழுந்தான். தேவனோ அவனிடத்திலிருந்து, "உன்னை பிரித்துக்கொள்" என்றார். அவர் அவர்களை விழுங்கி போட்டார். And remember the sin that Israel did, but Balaam saying they're all the same, that sin never was forgiven Israel. நினைவிருக்கட்டும், இஸ்ரவேலர் செய்த அந்த பாவம், அவர்கள் யாவரும் ஒரே விதமானவர்களாய் இருக்கிறார்கள் என்று பிலேயாம் கூறினதின் மூலம் உண்டான பாவம் இஸ்ரவேலருக்கு ஒருபோதும் மன்னிக்கப்படவே இல்லை. And look, let me give you a striking figure. Out of 2 million that left Egypt, 2 of them went into the promised land. பாருங்கள், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டட்டும். 20 லட்சம் பேர் எகிப்தை விட்டு புறப்பட்டு சென்றனர். அவர்களில் 2 பேர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக சென்றனர். Every one of them eat the same thing. They all danced in the spirit. They all had everything in common. But when it come to the separating time, the word done the separating. So is it today. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே ஆகாரத்தை புசித்தனர். அவர்கள் யாவரும் ஆவியில் நடனமாடினர். அவர்கள் யாவரும் சகலத்தையும் பொதுவாக வைத்திருந்தனர். ஆனால் பிரிவினையின் நேரம் வந்தபோது வார்த்தையே அந்த பிரிவினையை செய்தது. அது இன்றைக்கும் அவ்வாறே உள்ளதே. Word done the separating. When it come time, you said, "Well, here it's so close." Look, the Bible said in the last days, the 2 spirits, Matthew 24:24, would be so close they would deceive the very elected if it's possible. வார்த்தையே பிரிவினையை செய்தது. பிரிவினையின் நேரம் வரும்போது அவர், "நாம் ஏன் இங்கே இருக்கிறோம்" என்றார். மிகவும் கவனமாக கூர்ந்து கவனியுங்கள். வேதம் கடைசி நாட்களில் 2 ஆவிகளும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக மிகவும் நெருக்கமாயிருக்கும் என்று மத்தேயு 24:24 கூறியுள்ளது. That shuck looks just exactly like the wheat, but it ain't the wheat. Amen. It isn't the wheat, but it looks just exactly like it. So close it would deceive the very elected. அந்த பதரானது முற்றிலும் கோதுமையை போலவே காணப்படுகிறது. ஆனாலும் அது கோதுமை அல்ல. புரிகின்றதா? அது கோதுமை அல்லவே. ஆனால் அது சரியாக துல்லியமாக அதனை போன்றே காணப்படுகிறது. புரிகின்றதா? அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படி மிகவும் நெருக்கமாயிருக்கும். You denominate it and fall into that denomination, dry up and die, and the wheat moves right on out through the. Second, it's a carrot, but not the wheat. நீங்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு அந்த ஸ்தாபனத்திற்குள்ளாக விழுந்து உலர்ந்து போய் மரிக்க அந்த கோதுமை மணியானது அதிலிருந்து நகர்ந்து சென்று விட்டதை பார்த்தீர்களா? அது முற்றிலும் சரியே. அது ஒரு சுமக்கும் தண்டாய் இருக்கிறதே என்று கோதுமை மணியாய் இருக்கவில்லை. Remember, the wheat just keeps going on. In the resurrection, all that strength of the wheat will come right up into the wheat as it goes to make the head to come out in the great resurrection. நினைவிருக்கட்டும், கோதுமையானது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த கோதுமையின் முழு பலனும் உயிர்த்தெழுதலில் கோதுமைக்குள்ளாகவே வந்து சேரும். அந்த மகத்தான உயிர்த்தெழுதலில் வெளிவரும்படியாக அது அந்த தலையை உருவாக்குகிறது. Never forget him. Let's stop here just a moment. I hope I don't choke you out, but look, let me ask you something. Let's just take that, say for instance, this count would be right. ஒருபோதும் மன்னிக்கப்படவே இல்லை. நாம் இங்கே ஒரு வினாடி சற்று நிறுத்துவோமாக. நான் உங்களை திணறடிக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் பாருங்கள், நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கட்டும். நாம் அதை அப்படியே எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக கூறினால், இந்த எண்ணிக்கை சரியாயிருக்கும். When the sperm from male and female come, if you ever know test tubes or hybriding and so forth of cattle,
You'll find out that the discharge from the male puts out about 1 million germs. ஆணிடத்திலிருந்து விந்தணுவும் பெண்ணிடத்திலிருந்து கருமுட்டைகளும் வரும்போது நீங்கள் எப்போதாவது பரிசோதனை குழாய்களையோ அல்லது கால்நடைகளை கலப்பினம் செய்தல் போன்றவற்றை அறிந்திருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். ஆணிடத்திலிருந்து வெளிவரும் விந்தணுவில் சுமார் 10 லட்சம் உயிரணுக்கள் இருப்பதை நீங்கள் கண்டறியலாம். And the discharge from the female puts out 1 million eggs. பெண்ணிடமிருந்து 10 லட்சம் கருமுட்டைகள் வெளிவருகின்றன. But do you know there's only one of them that's fertile? ஆனால் அவைகளில் ஒன்று மாத்திரமே கருத்தரிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? Them little calves or whatever they are, in these millions of germs, a million germs, there'll be that one little germ will work itself up among the rest of them germs to go right over and find that fertile egg and crawl into it, and the rest of them die. அந்த சிறிய கன்றுக்குட்டிகள் அல்லது அவைகள் என்னவா இருந்தாலும் இந்த 10 லட்சம் உயிரணுக்களில் 10 லட்சம் உயிரணுக்கள் அவைகளில் ஒரு சிறிய உயிரணுவானது அந்த மற்ற உயிரணுக்களுக்கு மத்தியில் தன்னைத்தானே நகர்த்தி சரியாக நகர்ந்து சென்று அந்த கருத்தரிக்கும் முட்டையை கண்டடைந்து அதற்குள்ளாக ஊர்ந்து சென்று உட்பிரவேசிக்க அந்த மற்ற உயிரணுக்கள் மரித்து விடுகின்றன. One of them is ordained to life. The others are not, though they're all the same. One out of 1 million. அவைகள் யாவும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவைகளில் ஒன்றே ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவைகள் அல்லவே 10 லட்சத்தில் ஒன்றாயிற்றே. What if it be that way tonight? These 500 million supposed to be, I think, Christians in the world. Got that figure? Just a round figure. இன்றிரவு இது அந்த விதமாகவே இருக்குமானால் என்னவாகும்? உலகத்தில் ஏறக்குறைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையாக 500 கோடி கிறிஸ்தவர்கள் இருப்பதாக கருதப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். If the rapture would come tonight, then, and the living going, there'd only be 500 people. Well, there's that many missing any day almost that they can't count for. அப்படியானால் இன்றிரவு எடுத்துக் கொள்ளப்படுதல் சம்பவிக்குமானால் இப்பொழுது உயிரோடு இருப்பவர்களில் 500 பேர் மாத்திரமே செல்வர். ஏதோ ஒரு நாளில் அநேகர் காணாமற் போவர். ஆகவே அவர்களால் அதை எண்ணி பார்க்கவும் முடியாது. The bride would be taken away, and we'd wonder what it's all about, and the people going out on preaching, saying they're getting this and that and the other, and look what a deception that would be. மணவாட்டி எடுத்துக் கொள்ளப்படுவாள். அவை எல்லாவற்றையும் குறித்து நாம் ஆச்சரியப்படுவோம். அப்பொழுது ஜனங்களோ தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்து அவர்கள் இதை பற்றிக் கொண்டிருக்கிறோம் அல்லது அதை பற்றிக் கொண்டிருக்கிறோம் மற்றும் மற்றதை பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுவார்கள். என்னே ஒரு வஞ்சனையா இருக்கும் என்பதை பாருங்கள். Say if it would be that. I don't say this, I don't know, I'm no authority of that. God's a judge of that. But look how easy it could happen, and all figures and things, how it could be proven. அது அவ்விதமாய் இருக்குமானால் நான் இதுதான் என்று கூறவில்லை. எனக்கு தெரியாது. எனக்கு அதை குறித்த எந்த அதிகாரமும் கிடையாது. தேவனே அதை குறித்த நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆனால் அது எவ்வளவு எளிதாக சம்பவிக்க கூடும் என்றும் அது எல்லா உருவங்களிலும் மற்ற காரியங்களிலும் அது எவ்விதம் நிரூபிக்கப்பட முடியும் என்றும் பாருங்கள். Why didn't Korah see that? Why didn't Dathan see that? Why didn't Ahab see it? கோரா ஏன் அதை காணவில்லை? தாத்தான் ஏன் அதை காணவில்லை? ஆகாப் ஏன் அதை காணவில்லை? When Jehoshaphat went out to Ahab, he said, Ahab, we're in trouble. Do you know God gave us this land? Joshua divided up. You know this piece of ground up here that the Syrians taken. Isn't that our ground? Yes. யோசபாத் ஆகாபிடத்திற்கு சென்றபோது அவன், ஆகாபே, நாம் தொல்லைக்குள்ளாக இருக்கிறோம். தேவன் இந்த இடத்தை நமக்கு கொடுத்தார் என்றும் யோசுவா அதை பங்கிட்டார் என்றும் உனக்கு தெரியுமா? இங்கே மேலே உள்ள இந்த துண்டு நிலத்தை சீரியர்கள் எடுத்துக்கொண்டனர் என்பதும் உனக்கு தெரியுமா? அது நம்முடைய நிலம் அல்லவா என்று கேட்டான். அதற்கு அவனோ ஆம் என்றான். Our children are hungry, and the Syrians, our enemy, are feeding their children, filling their bellies with the wheat that ought to be ours. That's scripturally right. Said, will you help me to go up there and take that? மேலும் நம்முடைய பிள்ளைகள் பசியாயிருக்கிறார்கள். சீரியர்கள் நம்முடைய சத்துருக்களோ அவர்களுடைய பிள்ளைகளை போஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடையதாக இருக்க வேண்டிய கோதுமையினால் அவர்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்களே என்றான். அது வேத பிரகாரமாகவே சரியானதுதான். ஆகையால் நான் அங்கு போய் அதை கைப்பற்ற நீர் எனக்கு உதவி செய்வீரா என்று கேட்டான். Now sometimes a good man under the influence of evil will give in. Better watch, church, watch real close. இப்பொழுது சில சமயங்களில் பொல்லாத பாதிப்பின் கீழ் உள்ள ஒரு நல்ல மனிதன் விட்டுக் கொடுப்பான். நன்றாக கவனியுங்கள் சபையே, உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். Now the first thing you know, Jehoshaphat being a great religious man, he said, well, we should go up. Sure, our church were all the same people, but they wasn't the same people.
இப்பொழுது முதலாவது காரியம் என்னவெனில், யோசபாத் ஒரு பெரிய மத சார்புள்ள மனிதனாய் இருந்து கொண்டிருந்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவன், நாம் நிச்சயமாகவே நம்முடைய சபைக்கு மேலே போகத்தான் வேண்டும், நாம் எல்லோருமே ஒரே விதமான ஜனங்களாய் இருக்கிறோம் என்றான். ஆனால் அவர்கள் யாவரும் ஒரே மாதிரியான ஜனங்களாய் இருக்கவில்லை. No, he said, well, our church is your church, our people is your people. Sure, we'll go. He said, but let's consult the Lord first. இல்லை, அவனோ, எங்களுடைய சபை உங்களுடைய சபையா இருக்கிறது, எங்களுடைய ஜனம் உங்களுடைய ஜனங்களா இருக்கின்றனர், எனவே நாம் நிச்சயமாக போகலாமே என்றான். அதற்கு இவன், நாம் முதலில் கர்த்தரிடத்தில் விசாரிப்போமே என்றான். So he said, oh, you have no doubt, we should have thought of that. Well, is there a prophet of the Lord? ஆகையால் அவன், ஓ ஆகாபே, நாம் அதை குறித்து சிந்தித்திருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை என்றான். மேலும் அவன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் யாராயிலும் இருக்கிறார்களா என்று கேட்டான். I got a seminary full of them. I got 400 down here, the best ones there is. They all got their PhD, LLD, double LDs, and everything else that goes with it. They're everyone, I remember, they were Hebrew prophets from a school of prophets. அப்பொழுது அவன், நான் ஒரு வேத பாடசாலை நிறைய அவர்களை வைத்திருக்கிறேன். நான் இங்கே 400 தீர்க்கதரிசிகளை உடையவனாயிருக்கிறேன். அவர்கள் மிக சிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய PhD, LLD மற்றும் அவர்களுடைய இரட்டை LLD மற்றும் அதனோடு சேர்ந்து பெறக்கூடிய எல்லா பட்டங்களையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறார்கள் என்றான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர்கள் ஒரு தீர்க்கதரிசிகளின் பள்ளியிலிருந்து வந்த எபிரேய தீர்க்கதரிசிகளாக இருந்தனர். Said, bring them up, let's hear them. And I believe it was Zedekiah, the great head of them, the bishop, all of them, come up there and he had the inspiration. He had inspiration. Absolutely. அப்பொழுது இவன், அவர்களை கொண்டு வாரும், நாம் அவர்கள் கூறுவதை கேட்போம் என்றான். இப்பொழுது அது சிதேக்கியாவாய் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அவன் அவர்கள் எல்லோருக்கும் மேலான மகத்தான தலைமை பேராயராயிருந்தான். அவன் அங்கு வந்தான். அவன் ஆவியின் ஏவுதலை உடையவனாயிருந்தான். அவன் ஆவியின் ஏவுதலை முற்றிலும் உடையவனாகவே இருந்தான். He come up there and made himself 2 big iron horns. He said, you know, thus saith the Lord, you're going to take these horns and push the Syrians from out of the country. அவன் அங்கு வந்து 2 பெரிய இரும்பு கொம்புகளை தானே செய்து கொண்டான். அதன் பின்னர் அவன், உங்களுக்கு தெரியுமா, நீர் இந்த கொம்புகளை கொண்டு சீரியரை இடித்து அந்த தேசத்தை விட்டு தள்ளிவிடப் போகிறீர் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். Well, all the rest of them prophesied. That's exactly right. Every one of the whole seminary in agreement. Ahab said, you see? மற்றவர்களும் அது முற்றிலும் உண்மையே என்றே தீர்க்க தரிசனம் உரைத்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் முழு வேத பாடசாலையுமே ஒரே உடன்பாட்டில் இருந்தனர். புரிகின்றதா? ஆகாபோ, உமக்கு புரிகிறதா என்று கேட்டான். Jehoshaphat is being kind of spiritual, you know. He hasn't dried up altogether. He said, but isn't there just another one somewhere? We could consult. யோசபாத் ஒரு விதமான ஆவிக்குரியவனாய் இருந்தானே என்று அவன் முற்றிலும் ஆவியற்றவனாய் இருக்கவில்லை. எனவே அவன், நாம் ஆலோசிக்கும்படி இன்னும் வேறொருவன் எங்காவது இல்லையோ என்று கேட்டான். Why do you want to consult others when the whole ecumenical or the whole council it says it's all right? Excuse me. See, the whole thing said that's what we ought to do. That's what we should do. அதற்கு இவன், முழு ஆலோசனை சங்கமும் ஒட்டுமொத்த ஆலோசனை குழுவும் அது சரியானது என்று கூறும்போது நீர் மற்றவர்களிடத்தில் ஆலோசிக்க விரும்புகிறது என்ன என்று கேட்டான். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், பாருங்கள், முழு ஆலோசனை குழுவும் நாம் செய்ய வேண்டியது அதுதான் என்று கூறியுள்ளதே. புரிகின்றதா? எனவே அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்றார். He said, but isn't there just another one somewhere? That odd one, you know. He said, yes, there is. There's one, Micah, the son of Imlan, but I hate him. Always that way. அதற்கு அவன், இன்னும் வேறு யாராவது எங்காவது இல்லையா என்று கேட்டான். அது வினோதமான ஒருவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன், ஆம், ஒருவன் இருக்கிறான், இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்ற ஒருவன் இருக்கிறான், ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன் என்றான். எப்பொழுதும் அந்த விதமாகவே இருந்து வருகிறது. I hate him because he's always just bawling our people out and cursing me and telling me all evil about me. I hate the man. Said, oh, don't let the king say so. Say, go get him. நான் அவனை வெறுக்கிறேன், ஏனென்றால் அவன் எப்பொழுதும் நம்முடைய ஜனங்களை கடிந்து கொண்டும் என்னை சபித்துக் கொண்டும் என்னை குறித்த எல்லா பொல்லாங்கையும் என்னிடத்தில் கூறிக்கொண்டு இருக்கிறானே, ஆகவே நான் அந்த மனிதனை வெறுக்கிறேனே என்றான். அதற்கு இவனோ, ராஜாவே, அவ்விதம் கூறாதிருப்பீராக என்று கூறி போய் அவனை அழைத்து வாருங்கள் என்றான். So they went over there at the son of Imlan, some of the bishops or some of the elders went over there and said, now listen, you want to get back into the organization again? You say the same thing that they say, they bring you back. ஆகையால் அவர்கள் அங்கே இம்லாவின் குமாரனிடத்துக்கு போனார்கள். பேராயர்களில் சிலரும் மூப்பர்களில் சிலரும் அங்கே போய்
இப்பொழுது கவனி, நீர் மீண்டும் ஸ்தாபனத்தில் சேர்ந்து கொள்ள விரும்புகிறீரா? அப்படியானால் அவர்கள் கூறுகிற அதே காரியத்தை நீர் கூறும். அப்பொழுது அவர்கள் உன்னை திரும்ப கொண்டு வருவார்கள் என்றனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய கரங்களை ஒரு மனிதன் மேல் வைக்க முடியாமல் இருந்த ஒருவனை தேவன் உடையவராயிருக்க நேர்ந்தது. தேவன் தம்முடைய கரங்களை அவன் மேல் வைத்திருந்தார். அவன் தேவனுடைய சத்தியத்தின் பிரதிபலிப்பாளனாயிருந்தான். அப்பொழுது அவன், நிச்சயமாகவே நான் செல்வேன், ஆனால் தேவன் என் வாயில் அருள்வதை மாத்திரமே நான் கூறுவேன் என்று கூறிவிட்டான். தேவனுடைய மனிதனாயிற்றே. So the night comes, and the Lord spoke to the prophet, little nobody, and first thing you know, he came out the next morning and said, "What about Emlyn?" He said, "Go on up." He said, "But I seen Israel scattered like sheep on the hills, having no shepherd." அப்பொழுது அவன், எனக்கு ஓரிரவு அவகாசம் கொடுங்கள் என்றான். எனவே அந்த இரவு வந்தபோது யாருடனும் இல்லாத அந்த சிறிய தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் பேசினார். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவன் அடுத்த நாள் காலையில் வெளியே வந்தான். அப்பொழுது அவர்கள், இம்லா அதை குறித்து என்ன என்று கேட்டனர். அதற்கு இவன், பொங்கல் என்று கூறிவிட்டு, ஆனால் ஒரு மலையின் மேல் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இஸ்ரவேலர் சிதறடிக்கப்பட்டதை நான் கண்டேன் என்றான். Bishop walked up and slapped him in the mouth. Said, "Which way the Spirit of God go? Because I know I had the Spirit. I danced in it. I done all these things. See, I had the Spirit on me. Which way did it go?" அப்பொழுது அவன், நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் உனக்கு அதை குறித்து என்ன கூறியிருந்தேன் என்றான். அதன் பின்னர் பெரிய பேராயன் நடந்து சென்று அவனை வாயில் அடித்து, தேவனுடைய ஆவி எந்த வழியாய் போயிற்று? நானே ஆவியுடனாய் இருந்தேன் என்பதை நான் அறிவேன். நான் ஆவியில் நடனமாடினேன். நான் இந்த எல்லா காரியங்களையும் செய்தேன். பாருங்கள், நான் ஆவியை என் மேல் உடையவனாக இருந்தேனே. ஆகவே அது எந்த வழியாய் போயிற்று என்று கேட்டான். See, Emlyn being a son of God or a real prophet of God, he examined his vision with the word. If it wasn't with the word, it's wrong. See, the word for that hour. See? இப்பொழுது பாருங்கள், இம்லா ஒரு தேவனுடைய குமாரனாய் இருந்தான். இல்லை, ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தான். அவன் தன்னுடைய தரிசனத்தை வார்த்தையோடு பரிசோதித்து பார்த்தான். அது தேவனுடைய வார்த்தையோடு ஓவி போகாதிருந்திருந்தால் அது தவறானதாக இருந்திருக்கும். புரிகின்றதா? பாருங்கள், அந்த வேளைக்கான வார்த்தை. I said scripturally the land belonged to him. The land was theirs. Scripturally everything seemed to be right, but one thing. Remember, it was one word that caused the whole mess to come. Eve disbelieved one word of God. இப்பொழுது தேசம் அவர்களுக்கு சொந்தமானது என்றும் தேசம் அவர்களுடையதா இருந்தது என்றும் அவன் வேத பிரகாரமாக கூறினான். வேத பிரகாரமாக ஒரு காரியத்தை தவிர எல்லா காரியமும் சரியானதாகவே தென்பட்டது. ஒரு வார்த்தையே முழு குழப்பம் உண்டாவதற்கு காரணமாக இருந்தது என்பது நினைவிருக்கட்டும். ஏவாள் ஒரு தேவனுடைய வார்த்தையே அவிசுவாசித்தாள். One word caused the trouble. Jesus come in the middle of the Bible said, "Man shall live by every word that proceeds out of the mouth of God." At the end of the Bible said, "Whosoever shall take one word out or add one word to it." வேதாகமத்தின் துவக்கத்தில் ஒரு வார்த்தையே தொல்லைக்கு காரணமாயிருந்தது. வேதாகமத்தின் மத்தியில் இயேசுவானவர் வந்தபோது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். வேதாகமத்தின் முடிவில் ஒருவன் இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டவோ அல்லது இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுக்கவோ கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. It's not part of the gospel. The Methodists has part, the Baptist, Presbyterians and so forth, they have part of it. Catholic have part of it. Jehovah Witness, all the rest of them. But it's the whole word. All the word of the hour. What counts? இது சுவிசேஷத்தின் ஒரு பகுதி அல்ல. மெத்தோடிஸ்டுகள் ஒரு பகுதியை உடையவர்களாக இருக்கிறார்கள். பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்கள் முதலானோர் அவர்கள் அதனுடைய ஒரு பகுதியையே உடையவர்களாக இருந்தனர். கத்தோலிக்கரும் அதனுடைய ஒரு பகுதியை உடையவர்களாக இருந்தனர். யெகோவா சாட்சிக்காரர்கள் மற்றும் மீதமுள்ள அவர்கள் யாவரும் ஒரு பகுதியையே உடையவர்களாக இருந்தனர். ஆனால் இதுவோ முழு வார்த்தையாயும் எல்லா வார்த்தையுமானதாய் இந்த மணி நேரத்துக்கான வார்த்தையாயும் கருதப்படுகிறது. இதை நின்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அபிஷேகிக்கும் வரையில், அவனை உறுதிப்படுத்தும் வரையில், அது சரி என்று நிரூபிக்கப்படும் வரையில் நாம் அதை ஒருபோதும் ஒன்றுமே செய்ய முடியாது.
அது ஜனங்களினூடாக நடுவிச் செல்லும். அது எப்போதும் இருந்து வருகிறது போலவே அவர்கள் அதை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். You Catholic, like Joan of Arc, you burned at the stake for being a witch. Later you dug up that priest's body 200 years later and threw him in a river. You didn't know St. Patrick and the rest of them. கத்தோலிக்கர்களாகி நீங்கள் ஜோன் ஆஃப் ஆர்க்கை சூனியக்காரி என்று கூறி அவளை கழுமரத்தில் எரித்து போட்டீர்கள். அதன் பின்னர் 200 ஆண்டுகள் கழித்து கத்தோலிக்க ஆசாரியர்கள் புதைத்த அவர்களுடைய சரீரங்களை தோண்டி எடுத்து ஆற்றில் வீசிவிட்டனர். நீங்கள் பரிசுத்த பேட்ரிக் மற்றும் அவர்களில் ஏனையோரை அறியவே இல்லை. முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? இது உங்களுடைய காலங்களினூடாக மீண்டும் கடந்து செல்லும். தேவன் அதை செய்வார். அது செய்யப்பட்டதையும் கூட நீங்கள் ஒருபோதும் அறியவே மாட்டீர்கள். பாருங்கள், அவர் அப்படியே சரியாக உள்ளே நழுவி வந்து அவருடைய மணவாட்டியை பற்றி பிடித்து அவளை மேலே கொண்டு செல்கிறார். அவர் அவளை தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலிருந்து களவாடி செல்கிறார். இந்த எளிய மிகாயா பரிசோதித்து பார்த்ததாக கூறினான் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவனுக்கு முன்னிருந்த ஒரு உண்மையான தீர்க்கதரிசியிடத்தில் தேவன் என்ன கூறியிருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசி என்ன கூறினான்? He said, Ahab, because you shed the blood of the righteous Naboth, the dogs will lick your blood also. And Jezebel. அவன் இதை கூறியிருந்தான். அதாவது அவன், ஆகாபே, நீ நீதிமானுடைய ரத்தத்தை சிந்தினபடியால், இல்லை, நீதிமானாகிய நாபோத்தின் ரத்தத்தை சிந்தினபடியால் நாய்கள் உன் ரத்தத்தையும் யெசபேலின் ரத்தத்தையும் கூட நக்கும் என்று கூறியிருந்தான். And that's just exactly had to come to pass because God had said it. How could that prophet prophesy good when it was evil against it? தேவன் அதை கூறியிருந்தபடியால் அது சரியாக நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அது இதற்கு எதிரான பொல்லாங்காய் இருந்தபோது எப்படி அந்த தீர்க்கதரிசியால் நன்மையானதை தீர்க்க தரிசனமாக உரைக்க முடியும்? How can I tell this Laodicean church ain't the good things when God spoke against it? லவோதிக்கேயா சபைக்கு எதிராக தேவன் உரைத்திருக்கும் போது என்னால் எப்படி இதற்கு நல்ல காரியங்களை சொல்ல முடியும்? You're naked, miserable. You say I'm rich. I have churches like the Methodists and the Baptists and the Presbyterians. I have this, I have that, the best this, that, and the other. நீ நிர்வாணியும் பரிதபிக்கப்படத்தக்கவனுமாயிருக்கிறாயே, ஆயினும் நீ நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், எனக்கு மெத்தோடிஸ்டுகளை போன்றும் பேப்டிஸ்டுகளை போன்றும் பிரெஸ்பிட்டேரியன்களை போன்றும் சபைகள் உண்டு, நான் இது உடையவனாயிருக்கிறேன், நான் அதை உடையவனாயிருக்கிறேன், நான் சிறப்பான இதை அதை மற்றும் வேறொன்றையும் உடையவனாக இருக்கிறேன் என்கிறாயே. That's right, but don't know that you're naked, blind, miserable to the real thing that God's manifesting you, right? Moving right out. Believe people before it's too late. அது உண்மைதான். ஆனால் நீ நிர்வாணியாய், குருடனாய், பரிதபிக்கப்படத்தக்கவனாய், தேவன் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மையான காரியத்தை அறியாமல் இருக்கிறாய். அது உங்களின் மூலமாக அந்த விதமாக செல்லும் போது வெளியே நகர்ந்துவிடும். புரிகின்றதா? ஜனங்களே, அது காலதாமதமாவதற்கு முன்பே விசுவாசியுங்கள். Now we find out they smote him in the mouth and said, which way the Spirit of God? Micah said, I seen God sitting upon the throne, and all he called the delegates of heaven said, who can we get to go down and deceive Ahab? இப்பொழுது அவன் இவனை வாயிலடித்து தேவனுடைய ஆவி எந்தபடியாய் போனது என்று கேட்டான் என்பதை நாம் கண்டறிகிறோம். அப்பொழுது மிகாயா, நான் தேவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அப்பொழுது அவர் பரலோக பிரதிநிதிகளை அழைத்து நாம் யாரை கீழே அனுப்பி ஆகாபை வஞ்சிக்கும்படி செய்ய முடியும் என்று கேட்டார். அப்பொழுது ஒரு பொய்யின் ஆவி மேலே வந்து தேவனுக்கு முன்பாக விழுந்தது. ஒரு பொய்யன். And remember that lying spirit got into those prophets. They ought to have known then that the Spirit was upon them wasn't according to the Word. But they were so carried away because they were the king's prophets, because they had everything fine. நினைவிருக்கட்டும், அந்த பொய்யனாவி தீர்க்கதரிசிகளுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் மேலிருந்த ஆவியானது வார்த்தையின்படியா இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவண்ணமாகவே நடத்தப்பட்டனர். ஏனென்றால் அவர்கள் ராஜாவினுடைய தீர்க்கதரிசிகளாக இருந்தனர். காரணம், அவர்கள் எல்லாவற்றையும் அருமையாக பெற்றிருந்தனர். அதைத்தான் இன்றைக்கு சபையும் செய்திருக்கிறது. நீங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் வீதியின் மூலையில் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்த அந்த பண்டைய நாகரிக அனுபவத்திலிருந்து தூரமாய் சென்று விட்டிருக்கிறீர்கள்.
organizations and call yourself a free people. Hey, because you're wrapped in it again, like a hog to its wallow or a dog to its vomit. அந்த ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வந்து உங்களை ஒரு சுயாதீனமான ஜனங்கள் என்று அழைத்துக் கொள்கிறீர்களே, இல்லவே இல்லை. கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளுவது போல அல்லது நாய் தான் கக்கினையை தின்பது போல நீங்களும் மீண்டும் அதற்குள்ளாகவே சுற்றப்பட்டிருக்கிறீர்கள். Made him vomit the first time, it'll make him vomit again. That's right. God spew you from his mouth. He said, you're lukewarm, neither hot or cold. அது முதல் முறை அவரை வாந்தி பண்ண செய்ததானால் அது மீண்டும் அவரை வாந்தி பண்ண செய்யும். அது உண்மையே. தேவன் தம்முடைய வாயிலிருந்து உங்களை வாந்தி பண்ணி போட்டார். அவர் நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறாய் என்றார். Have a few meetings and just play a few music and sing a little bit. Once absolutely, it's almost become a disgrace to Christianity. ஒரு சில கூட்டங்களை நடத்தி அதன் பின்னர் ஒரு சில வாத்தியக்காரர்களை கொண்டு ஒரு சிறு பாடலை இசைக்கிறாய். அது ஏறக்குறைய கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஒரு அவமானமாகிவிட்டது. My son called me over the other day to look at a television, supposed to be singing bee, where the people come, that bunch of little Rickies standing there shaking around like it's rock and roll and singing them hymns. It's a disgrace to Jesus Christ. அந்த ஒரு நாள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும்படி என்னுடைய மகன் என்னை அழைத்தான். பாடும் தேனியை போல இருக்க வேண்டிய ஜனங்கள் வந்தனர். அந்த ரிக்கிகளின் கூட்டம் அங்கே நின்று கொண்டு ராக் அண்ட் ரோல் நடனத்தை போல தங்களை குலுக்கிக் கொண்டு பாமாலை பாடல்களை பாடினர். அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அவமானமாக இருக்கிறது. There's no more solemnity in the church at all. It seems like it's all become a rock and roll, something in a fashion show, instead of the church of the living God, where Jesus Christ can manifest himself in power. சபையில் பயபக்தியே இல்லாது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மை வல்லமையில் வெளிப்படுத்தக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருப்பதற்கு பதிலாக இது ஒரு ராக் அண்ட் ரோலை போன்று ஏதோ ஒரு காரியமாய் ஒரு நவநாகரிக காட்சியாயும் மாறிவிட்டது போன்றே தென்படுகிறது. There is something wrong somewhere. You're slipping away, and the Bible said it would be that way. See, look where you're at. Be careful. Wake up before it's too late. ஏதோ காரியம் எங்கோ தவறாயிருப்பது போன்றே தென்படுகிறது. அவர்கள் நழுவி போய்கொண்டே இருக்கிறார்கள். அது அந்த விதமாகவே இருக்கும் என்று வேதம் உரைத்துள்ளது. புரிகிறதா? நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்பதை நோக்கி பாருங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். கால தாமதமாவதற்கு முன்பே விழித்தெழுங்கள். Now, we find out, he said, who can we get to go out there and to see they have to get him up there to fulfill that prophet's words. See, if the prophet said a word, heavens and earth will pass away, but it can't fail. It's got to come to pass. So that's what it had to take place. அவர் அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தை நிறைவேறும்படி ஆகாபை அங்கே அனுப்ப அவனை வஞ்சிக்க நாம் யாரை அங்கே அனுப்பலாம் என்று கேட்டார் என்பதை இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். பாருங்கள், தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை கூறியிருந்தால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அது தவறி போக முடியாது. அது நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் அதன் காரணமாகவே அது சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. He said, put this man in the inner jail, feed him with bread of sorrow and water of sorrow. When I return in peace, I'll take care of him. அப்பொழுது அவன் இந்த மனிதனை உட்காவலறையில் வைத்து இடுக்கத்தின் தண்ணீரினாலும் இடுக்கத்தின் அப்பத்தினாலும் போஷியுங்கள். நான் சமாதானத்துடன் திரும்பி வரும்போது நான் அவரை பார்த்துக் கொள்வேன் என்றான். Micah stood there firm, knowing he had the Spirit of God. His prophecy, his visions was right. His message was right, because it was thus saith the Lord from the vision, thus saith the Lord from the word. It had to be right. It was thus saith the Lord. மிகாயா தேவனுடைய ஆவியைத்தான் உடையவனாய் இருப்பதை அறிந்து அங்கே உறுதியாக நின்றான். அவருடைய தீர்க்க தரிசனமும் தரிசனங்களும் சரியானதாக இருந்தன. அவருடைய செய்தி சரியானதாக இருந்தது. ஏனென்றால் அது தரிசனங்களில் இருந்து உண்டான கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாய், வார்த்தைகளிலிருந்து உண்டான கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருந்தது. அது சரியாக இருக்க வேண்டியதாக இருந்த கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருந்தது. If you return at all, God never spoke to me. You know what happened? Sure. You understand, brother. Listen. அப்பொழுது மிகாயா, நீ திரும்பி வருவாயானால் தேவன் என்னிடத்தில் பேசவே இல்லை என்றான். நிச்சயமாகவே என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சகோதரனே, கவனியுங்கள். Sure, Caiaphas, he couldn't see it. Why didn't he look down? He was a bishop, he was a pope of all the churches together. நிச்சயமாகவே காய்பாவினால் அதை காண முடியவில்லை. ஏன் அவன் அதை காணவில்லை? அவன் ஒரு பேராயராக இருந்தான். அவன் எல்லா சபைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக போப்பாண்டவராக இருந்தான். Why couldn't that man see Jesus stand there? Why couldn't he understand? அங்கே இயேசுவானவர் நிற்பதை ஏன் அந்த மனிதனால் காண முடியவில்லை? ஏன் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை? When they were singing the 23rd Psalm, the 22nd Psalm rather, in the church,
And my God, why hast thou forsaken me? And there he's hanging on the cross. அவர்கள் 23ஆம் சங்கீதத்தை பாடிக்கொண்டிருக்கும் போதே சரியா கூறினால் அவர்கள் சபையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற 22ஆம் சங்கீதத்தை பாடிக்கொண்டிருக்கையிலே அவர் அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். The very scriptures, the very God that they were worshiping, they were condemning him, killing him for a fanatic. There it is. அதே வேத வாக்கியங்களில் அவர்கள் ஆராய்த்துக் கொண்டிருந்த அதே தேவனை அவர்கள் அவரையே ஆக்கரிக்குள்ளாக தீர்த்துக் கொண்டு ஒரு மதவெறியன் என்பதாக கருதி அவரை கொன்று கொண்டிருந்தனர். அதுதான் காரியம். It's shocking if I tell you that's just about to repeat again. The Bible said he was on the outside trying to knock to get in. And nobody would let him in. He that I love, I chasten and rebuke, I scold him, I shake him down. But it's because I love him. Open up and let me come in. அது மீண்டும் சம்பவிக்கிறது என்று நான் உங்களுக்கு கூறுவேனேயானால் அது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். அவர் வெளியே இருந்து கொண்டு உள்ளே வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் ஆயினும் எவருமே அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை என்றும் வேதம் கூறியுள்ளது. மேலும் நான் நேசிக்கிறவனை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன், நான் அவனை கடிந்து கொள்கிறேன், நான் அவனை ஆட்டி படைக்கிறேன், ஏனென்றால் நான் அவனை நேசிக்கிறேன். எனவே கதவை திறந்து என்னை உள்ளே வர அனுமதியுங்கள் என்கிறார். ஆம். Remember, I didn't want to get in the church. It's he, the individual. He couldn't get in the church, had him locked down. Only organization of all of them is this church age that he was on the outside the church. நினைவிருக்கட்டும், நான் சபைக்குள்ளாக வர விரும்பவில்லை, ஆனால் அது அவன் என்ற தனிப்பட்ட நபராய் இருக்கிறது என்று கூறுகிறார். அவரால் சபைக்குள்ளாக வர முடியாது. அவர்கள் அவரை வெளியே வைத்து பூட்டிவிட்டனர். அவர் சபைக்கு வெளியிலே இருக்கிறார் என்பது இந்த சபை காலத்தில் உள்ள ஸ்தாபன சபைகளாகும். Rejected because he was only manifested temporarily in the other churches in a form of justification and so forth. But in here, the age is coming now is the full manifestation of the vindication of Jesus Christ, the same yesterday, today, and forever. அவரை வெளியே தள்ளிவிட்டதே, அவரை புறக்கணித்து விட்டதே, அவரை நிராகரித்து விட்டதே. அவர் மற்ற சபைகளில் தற்காலிகமாகவே நீதிமானாகுதல் போன்ற ரூபத்தில் மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டார். ஆனால் இங்கே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற காலத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற ரூபகப்படுத்தலின் முழு வெளிப்படுத்தலாய் இருக்கிறார். Oh, I'll admit we got a lot of impersonators, but examine the first one, the original. நாம் ஏராளமான போலி ஆட்களை பெற்றுள்ளோம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் முதலில் அந்த அசலானவரை சோதித்து பாருங்கள். Moses went out with the commandments of God to deliver Israel. And when he did, he performed some miracles. The impersonators followed. மோசே இஸ்ரவேலரை விடுவிக்க தேவனுடைய கட்டளைகளோடு சென்றான். அவன் அவ்வாறு சென்றபோது அவன் சில அற்புதங்களை நிகழ்த்தினான். போலி ஆட்களும் அவனை பின்பற்றினர். If they had been first, he would have been the impersonator. See, he had the word of the Lord, and the Lord vindicated. He just sat still. And you know that same thing's promised in the last day? அவர்கள் இவனுக்கு முந்தினவர்களாய் இருந்திருந்தால் இவன் ஒரு போலியானவனாய் இருந்திருப்பான். பாருங்கள், அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாயிருந்தான். கர்த்தர் அதை ரூபகாரப்படுத்தினார். அவன் அப்படியே அமைதியாயிருந்தான். அதே காரியம் இந்த கடைசி நாட்களில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறியீர்களா?